வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம், இதை எப்படி நம்ம கணிக்கணும்? எல்லா ஜாதகத்திலுமே ராகு கேது உண்டு. ஆனாலும் ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஜாதகம் இயங்குகிறது. மற்ற கிரகங்கள் அதிகமாக செயல்பட முடியாத ஒரு ஜாதக நிலை. இது எப்படி நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சு கொள்ளலாம்? ஏன்னா ராகு கேது என்றாலே பலம் வாய்ந்த கிரகங்கள் இல்லையா, கர்ம பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கர்ம பிரதிநிதிகளுடைய பலத்தால் ஒரு ஜாதகம் இயங்குகிறது என்றால் கர்ம பலனை முழுமையாக ஜாதகர் அணிவிக்க பிறந்திருக்கின்றார். கர்ம பலன்கள் தொடரக்கூடிய ஒரு ஜாதகம் என்றாலே அதிகமான தடைகள் என்பது ஜாதகருக்கு இருக்கும். இந்த போன பிறவிகளில் அவர் செய்த அந்த கர்மாக்கள் இந்த பிறவியில் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு என்பதால் பலத்த தடைகள் என்பது அவருடைய முயற்சிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு திருமணமாகட்டும், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே ஒரு பலத்த தடையாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தோல்வியாகவே இருக்கும். தோல்விகளை வரிசைப்படுத்தினா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையே ரொம்ப சலிப்பாக இருக்கும். திடீரென்று வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், இப்படியெல்லாம் நடக்குமானே எதிர்பார்க்காத கோணத்தில் சில சம்பவங்களும் ஜாதகருக்கு நடக்கும். அவைதான் இந்த ராகு கேதுவினுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஜாதகம். இதை எப்படி நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம்? அதற்கு முன்பாக ராகு கேது என்றால் என்ன, அதை பற்றின சில விளக்கங்களையும் தந்துட்டு அதுக்கப்புறம் இதற்குரிய ஜாதக அமைப்பை எப்படி கணிக்கணுன்றதுக்கான விதிகளும் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ராகு கேது என்பது சாயா கிரகங்கள் மட்டும் கிடையாது, கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது தான். ஒருவர் செய்த கர்மா நிழல் போல அவருக்கு தொடர்ந்து வரும் என்பதை சுட்டி காட்டக்கூடிய கோள்கள் இருக்கு அப்படின்னா ராகு கேது தான். ஏன்னா போன பிறவியில் நாம் செய்த அந்த பாவ புண்ணிய கணக்கு என்பது நம்முடைய ஜாதகத்தில் கேதுவின் வழியாக உள்ளே நுழைந்து ராகுவின் வழியாகத்தான் முளைக்கும். அதுதான் ஜாதகத்தில் ராகு கேது எந்த ஸ்தானத்தில் அமர்கின்றார்களோ அதன் மூலமாகத்தான் அந்த கர்மா ஜாதகருக்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த வகையில் நான் போன பிறவியில் தவறுகள் செய்திருக்கோம் அப்படின்றத காட்டக்கூடியவராக இருக்கும். ராகு கேது மிகுந்த பலம் வாய்ந்த கிரகங்கள். எல்லா கிரகங்களே காட்டிலும் ரொம்ப அதிகமான ஒரு பலம் யாருக்குன்னா ராகுக்கு தான் உண்டு. ஏன்னா சூரியனை ராகு மறைச்சிடுவார். இந்த ராகுவை விட ரொம்ப அதிகமான பலம் வாய்ந்தவர் கேது. ஏனென்றால் பிற கிரகங்களுடைய செயல்பாட்டை கேது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு விடுவார். இந்த ராகு கேதுவை தாண்டி ஒரு கிரகம் வேலை செய்கிறது. பூர புண்ணிய பலன் ஒரு ஜாதகருக்கு இருந்தால்தான் ஒரு கிரகம் சுதந்திரமாக ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டை தாண்டி நமக்கு வேலை செய்யும். ஏனென்றால் ராகு கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார்களோ அந்த ஸ்தானத்திற்கு 1, 5, 9 ஆகிய திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு விடுவார்கள். இந்த உதாரண ராசி கட்டத்தில் ராகு நிற்கக்கூடிய வீடு ரிஷப வீடு, கேது நிற்கக்கூடிய வீடு விருச்சிக வீடு. அப்போ ராகு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9. அப்போ ரிஷபம், அதுக்கு அடுத்தபடியாக கன்னி வீடு, மகர வீடு. இந்த வீடுகளில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் அது ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவதாக அர்த்தம். அதே போல் கேது நிற்கக்கூடிய வீடு விருச்சிக வீடு. இந்த கேது நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 என்று வருகின்ற பொழுது மீன வீடு, கடக வீடு, விருச்சிக வீடு. இந்த நீர் ராசிகளில் எந்த கிரகங்கள் நின்றாலும் கேதுவினுடைய ஆளுமைக்குள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய கிரகங்களாக எடுத்துக்கணும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே இந்த ராகு கேதுவினுடைய பிடியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 6 ராசிகளை தங்களுக்குள் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக இந்த ராகு கேதுவினுடைய மையப்புள்ளி, இது ஆங்கிலத்தில் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுவினுடைய மையப்புள்ளியை நம்ம பார்க்கணும். இந்த ராகு நின்ற ஸ்தானத்திற்கு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 4 மற்றும் கேது நின்ற ஸ்தானத்திற்கு அதே மாதிரி 4ஆம் இடம், இல்லை 4, 10 அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். 4, 10 என்ன கிரகங்கள் இருக்கோ அப்போ ராகு நின்ற ஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடமாக வரக்கூடியது
கும்ப வீடு. அப்போ கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மையப்புள்ளி என்பது மிக வலிமை வாய்ந்த ஒரு ராகு கேதுவினுடைய ஸ்தானம். இருக்கக்கூடிய வீடு விருச்சிக வீடு. அப்போ அதுலேருந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸாக எண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ 4ஆம் இடமாக வரக்கூடியது சிம்ம வீடு. அப்போ சிம்ம வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அது கேதுவினுடைய முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களும் ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ராசிகள் ராகு கேதுவினுடைய பிடியில் தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி எல்லா ஜாதகத்திலுமே ராகு கேது எந்த ஸ்தானத்தில் இருக்காங்களோ அந்த ஸ்தானத்திற்கு 1, 5, 9 மற்றும் மைய புள்ளிகளில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை ஜாஸ்தி ஒரு ஜாதகத்தில்னு சொல்லப்படுவது அதனால்தான். இது மட்டும் கிடையாது, 27 நட்சத்திரங்களில் 6 நட்சத்திரங்கள் ராகு கேதுக்குன்னு இருக்கு. அப்போ ராகுவினுடைய 3 நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் இந்த காம ராசிகளில் இருக்கு. அதே போல் கேதுவினுடைய 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களுமே தர்ம ராசிகளில் உண்டு. அப்போ இந்த காம ராசியிலும் தர்ம ராசியிலும் இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் 10 ராசிகள் ராகு கேதுவினுடைய பிடியில் தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கும். ராகு என்பது அழிவு, பிரச்சனை, கெடுதியை தரக்கூடிய கிரகமாக இருக்கும். கேது என்பது தடை, வழக்கு, வில்லங்கம், பிரிவினை தரக்கூடிய கிரகமாக ஜாதகத்தில் வேலை செய்யும். இந்த கிரகங்கள் எந்த மற்ற கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது அவற்றினுடைய பலன்களை தரவிட மாட்டார்கள். எந்த கிரகத்துடன் சேருகின்றார்களோ அவர்களுடைய பலன்களை குறைத்து தான் ஜாதகருக்கு தருவார்கள். இந்த ராகு கேது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு கிரகம் வேலை செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். இப்படி ராகு கேது ரொம்ப பலம் வாய்ந்த கிரகம் என்பது இந்த கலியுகத்தில் சொல்லப்பட்டிருக்க ஜோதிட மொழி. ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவினுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம விரிவாக இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நீங்கள் தெரிந்து கொண்டது இந்த ராகு கேது ஏன் ரொம்ப வலிமை வாய்ந்த கிரகம்னு சொல்கிறாங்கன்றதுக்கான விதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 10 ராசிகள் ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இதுவரைக்கும் நம்ம அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயம் லக்கண புள்ளி. லக்கண புள்ளிக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் நம்ம தர்றது கிடையாது. எந்த கட்டத்தில் லக்கணம் விழுந்திருக்கு, அப்போ அதற்குரிய அதிபதியான லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு, பலமாக இருக்காரா, அவருடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அவர் மீது படக்கூடிய கிரகங்களுடைய பார்வை என்ன, இது மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நம்ம இது வரைக்கும் கணிச்சிருப்போம். ஆனாலும் இந்த லக்கண புள்ளி தான் ஒரு ஜாதகருடைய தலைவிதி. இந்த தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய லக்கண புள்ளியானது ராகு கேதுவினுடைய சாரம் பெற்ற ஜாதகத்தில் இருந்தால் அப்போ அந்த ஜாதகருக்கு முழுமையாகவே இந்த கர்ம பலனை அணிவிக்க பிறந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முழுமையான ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்கண புள்ளியை தான் நம்ம ராகு கேதுவினுடைய சாரம் பெற்றிருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்க இந்த ராசி கட்டத்தில் இந்த காம ராசிகள் என்று சொல்லப்படுகின்ற மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகளில் யாருக்காவது லக்கணம் இருந்தால் அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திர காலில் ஒரு ஜாதகருக்கு லக்கணம் அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த ஜாதகமே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு வண்டி நகரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அந்த இயக்கத்தை தரக்கூடிய அந்த இன்ஜின் வேலை செய்யணுமோ அதுபோல் லக்கண புள்ளி என்பது ஒரு ஜாதகத்தை இயக்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு புள்ளி. அதனால் உயிர் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த காம ராசிகளில் லக்கண புள்ளி விழுந்து ராகுவினுடைய நட்சத்திர காலில் இருந்து விட்டால் ராகுவினுடைய இயக்கம்தான் ஜாதகருக்கு அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் தர்ம ராசிகள் என்று சொல்லப்படுகின்ற மேஷம், சிம்மம், தனுசு இது 3மே தர்ம ராசிகள். இந்த தர்ம ராசிகளில்
லக்கண புள்ளி ஒருவருக்கு இருந்தால் அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் லக்கண புள்ளி விழுந்து விட்டால் அப்போ கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஜாதகர் இருக்காரு, ஜாதகம் இயங்குது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ லக்கண புள்ளி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஜாதகத்தையே இயக்கக்கூடிய அந்த லக்கண புள்ளியான உயிர் புள்ளி, இதை தலைவீதின்னு கூட சொல்லுவோம். அப்போ இந்த லக்கண புள்ளியானது ராகு கேதுவினுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அப்போ அந்த ஜாதகமே இந்த ராகு கேதுவால் தான் இயங்குகிறது, முழுமையாக இயங்குகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஜாதகம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான முதல் விதி இதுதான். அடுத்த விதியாக பார்க்க போவது ஒரு பரம்பரை கர்மா, பரம்பரையாக தொடரக்கூடிய ஒரு கர்மா. தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் செய்த கர்ம பலனானது தொடர்ந்து கொண்டே அந்த குடும்பத்துக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஜாதகருக்கும் அந்த கர்ம பலன் என்பது கிடைத்திருக்கிறது. அதனால் ஜாதகருக்கு பலவிதமான சோதனைகளும் தடைகளும் இருந்து கொண்டே இருக்கு. இதுதான் இந்த பரம்பரை கர்மா. அப்போ ஒரு ஜாதகத்தில் பரம்பரை கர்மா என்பது இருந்தால் அவருக்கு அந்த கர்ம பலனுக்குரிய பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி கணிக்கணும்? ராகு எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாரோ அந்த ஸ்தானத்தில் மாந்தியுடன் அவர் இருக்கணும். ஒரே ராசி கட்டத்தில் மாந்தி இருக்கணும். அப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த பரம்பரை கர்மா என்பது ஜாதகரையும் பிடித்திருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த ராகுவுடன் மாந்தி சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அப்போ அந்த வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஊனம் என்பது இருக்கும். யாருக்காவது ஒரு ஊனமானவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இந்த ஜாதகருக்கும் அதே மாதிரி ஒரு ஊனமான ஒரு வம்ச வழியை இவராலும் தரக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த ஜாதகருடைய வழியில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஊனம் என்பது தொடரும். அதாவது பிள்ளைகளுக்கு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வரக்கூடிய பேர பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கலாம். அப்போ இந்த வம்சத்தில் ஒரு குறைபாடு என்பது இருக்கும். சிலருக்கு வம்ச விருத்தியே இருக்காது. இந்த குழந்தை பாக்கியம் என்பது தடையாகவே இருக்கும். ஆண் குழந்தைக்குரிய வாய்ப்புகள் வம்ச விருத்தியை காட்டும். அந்த ஆண் குழந்தை பிறப்பு என்பது அவங்களுக்கு கிடைக்காம கூட போயிடலாம். அப்போ இந்த மாந்தியுடன் ராகு சேர்ந்து விட்டால் அந்த கர்மாவினுடைய பலன் என்பது ஜாதகருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை பார்க்க வேண்டாம். ராகுவுடன் மாந்தி சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்காரான்றதை மட்டும் பாருங்கள். அப்படி இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு பரம்பரை கர்மா என்பது உண்டு. இப்போ ராகுவுடன் மாந்தி சேர்ந்திருக்காரு, லக்கண புள்ளி ராகுவினுடைய கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் ஓரளவுக்கு ஜாதக ராசி கட்டத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில மறைக்கப்பட்ட விதிகளும் இருக்குது. ஒரு ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நாம யோகம் எப்படி 27 நட்சத்திரங்கள் இருக்கோ அதே மாதிரி 27 நாம யோகங்களும் இருக்குது. யார்கிட்டையாவது நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சரியாக சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நாம யோகம் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது. பலருக்குமே தெரியாத விஷயம் அதுதான். 27 நட்சத்திரங்களுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் 27 நாம யோகங்களுக்கு நம்ம தருவது கிடையாது. இது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சூட்சமம். பஞ்சாங்கத்தில் எப்படி 5 அங்கங்கள் இருக்கோ அதில் மிக முக்கியமானது இந்த யோகமும் உண்டு. இந்த யோகம் என்பது தான் நாம யோகம். அப்போ ஒரு ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நாம யோகம் வியதிபாதம் என்ற நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதகமே இந்த ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஜாதக கட்டமே வேலை செய்யாது. என்னென்னவோ முயற்சிகள்லாம் அந்த ஜாதகர் செஞ்சுட்டே இருப்பார். ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் தடை வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கே, நல்ல யோகமான ஜாதகம் தானே, ஆனாலும் ஏன் வேலை செய்யலை, ஜாதக கட்டம் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு அவருக்கு தெரியாது. பார்த்தா அந்த நாம யோகம் வியதிபாதத்தில் பிறந்திருப்பார். இந்த வியதிபாதம் என்பது 17வது நாம யோகம். வியதிபாதம் என்பது விதியின் பாதையில் செல்லக்கூடிய ஜாதகம். அதுதான் அதற்குரிய அர்த்தம்.
விதி என்ன வகுத்திருக்கிறதோ ஒரு ஜாதகத்தில் அதுபடி தான் அந்த ஜாதகம் வந்து போயிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு தடை வந்துடும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரியான ஒரு முயற்சியாக இருக்காது. ஏதோ ஒரு வகையில் தடை வந்துக்கிட்டே இருக்கும். விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்களே, அது இந்த ஜாதகம்தான். இந்த ஜாதக கட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்சம் அடையாத ஒரு ஆன்ம சாபம் இந்த ஜாதகருக்கு இருக்குது. அது பிறந்தது முதல் எல்லா விஷயத்தில் அவருக்கு தடை தந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னும் மோட்சம் அடையலை அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லிகிட்டே இருக்கும். இந்த வியதி பாதத்தில் ஒரு குழந்தை வந்து ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த குடும்பத்தில் மோட்சம் அடையாதவங்க யாரோ இருக்காங்க. இதற்கும் இந்த ராகு கேதுவினுடைய கட்டுக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியதி பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுவே யோகியாக செயல்படுவார். இந்த வியதி பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நாக தோஷமே கிடையாது. ராகு கேது எந்த கட்டத்தில் இருந்தாலும் ராகு கேது தோஷமே கிடையாது, நாகதோஷமே இல்லை. ஆனாலும் அவங்க ரொம்ப அதிகமாக பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. அப்போ யோகியாகி தானே ராகு இருக்காரு. அப்போ நல்ல பலன்கள்லாம் அவருக்கு கிடைக்கணுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எதிர்பார்க்காத பிரச்சனை வரும். படிக்கும் காலத்திலேருந்தே அவருக்கு பல பிரச்சனைகள் வரும். முக்கியமாக பெண்கள் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை வரும். ஆண்களாக இருக்காங்கன்னா பெண்கள் மூலமாக வரும். பெண்கள் ஜாதகமாக இருந்தால் ஆண்கள் மூலமாக படிக்கின்ற காலத்திலேருந்தே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த வியதி பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு யோகியாக இருந்தாலும் யோக பலனை தரமாட்டார், பிரச்சனை தான் தருவார். இதுவும் வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சூட்சமமான விஷயம். அப்போ ஜாதகத்தில் நாம யோகம் வியதி பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக ஜாதகம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஜாதக அமைப்பு லக்கணத்திற்கு 10ஆம் இடம் அல்லது மகர வீட்டு ராகு இருக்கணும். இப்படி லக்கணத்திற்கு 10இல் ராகு இருந்தாலும் அல்லது மகர வீட்டில் ராகு ஒரு ஜாதகருக்கு அது என்ன ஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மகர வீட்டில் தனித்த ராகுவாக ஒரு ஜாதகருக்கு அமர்ந்து விட்டால் அவருக்கு அந்த தொடரும் கர்மா என்பது இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு மீள முடியாத கர்மா, வெளியில் வரவே முடியாதபடி அந்த கர்மா வந்து அவருக்கு இந்த பிறவியில் இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். அதான் இந்த 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். கால புருஷனுடைய முதல் வீடான மேஷ வீட்டிற்கு 10ஆம் இடமாக மகர வீடு வரும். அப்போ இந்த மகர வீட்டில் ராகு இருந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தொடரக்கூடிய கர்மா என்பது இருக்குது. அப்போ இந்த ஜாதகமே என்ன விஷயங்கள் நீங்கள் பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்டே போனால் கூட எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு தடை வரும். முக்கியமாக இது வந்து ஒரு ஜாதகமே வந்து ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விதியாக இந்த ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம், இந்த ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனியினுடைய சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அது பிரம்மச்சாரி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு பற்றே இல்லாத நிலையாக இருக்கும். அவர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அந்த ஜாதகர் இருக்கணும்னு நினச்சா கூட அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்ப வாழ்க்கையை கிடைக்க விடாமல் அந்த இல்லத்தில் பெரிய பிரச்சனை தந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமாக இருந்தால் அவர் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து அவர் வெளியில் வந்துடுவார். ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு நிழலாய் துரத்தும். சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் ராகு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இருக்காது. அவருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல், அது அணுவிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கும். ஒன்று கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனாலும் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவங்களால இருக்க முடியாது. இது வந்து ஒரு பிரம்மச்சாரி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னவோ நம்ம விஷயங்களுக்கு பரிகாரங்களாக செய்வோம், கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறப்பு இருக்கும், ஆனாலும் அவங்களால அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. பற்றே இல்லாத ஒரு இல்லறமாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். இந்த ஜாதக அமைப்பும் ரொம்ப யோகமான ஜாதகமாகவே இருந்தாலும் ஜாதகர் ஏதோ ஒரு சன்னியாசி மாதிரி தான் இருப்பார்.
என்ன யோகங்கள், பலத்த யோகங்கள்லாம் இருக்குது, நல்ல ஒரு பொருளாதார நிலை இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவர் வந்து ஒரு தனித்த நிலையாக சந்நியாசி போல தான் அவர் வாழ்க்கையை வந்து கடப்பார். அடுத்த விதியாக, வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை பயணம், கரடு முரடான ஒரு பாதையை காட்டக்கூடிய கிரக அமைப்பு. என்ன செய்வது, என்னது அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு திசை மாதிரி, ஒரு கப்பல் மாதிரி நடுக்கடலில் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலை, போராட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இதெல்லாம் எப்படி இந்த ராகு கேதுவால் முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுவுடன் சனி சேர்ந்துருக்கணும். அது வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல, சனியுடன் ராகு இல்லைன்னா கேது சேர்ந்து விட்டால் வாழ்க்கையே போதும் என்ற அளவுக்கு அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க. எந்த தொழிலையாவது ஒரு முதலீடு செய்தாங்கன்னா அந்த முதலீடு அவங்களுக்கு ஏன் செஞ்சோன்ற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். எந்த தொழிலாகட்டும், வேலையாகட்டும், உத்தியோகமாகட்டும், அதில் வந்து ஒரு நிலைத்திருக்க முடியாத ஒரு அமைப்பு. எவ்வளவு அறிவு திறமைலாம் இருக்குது, புத்திசாதுரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் அது வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை தராது. ஒரு வேலைக்காகாத நிலை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த சனியுடன் ராகு, சனியுடன் கேது, வாழ்வில் எதிலுமே ஒரு பிடிப்பற்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். ஒரு துறவரம் போல் ஒரு வாழ்க்கையும் தந்துவிடும். கசப்பான அனுபவங்கள் சொல்கிறாங்க இல்லையா, எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கசப்பான அனுபவம் தான். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் அந்த கசப்பான அனுபவங்கள் தான். இது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனியுடன் கேது சேர்ந்துருக்கவங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ராகு கேது தான் ஒரு ஜாதகருக்கு கர்ம பலனை தரும், அதற்குரிய தண்டனை தரக்கூடிய கிரகம் சனி. அதனால்தான் இந்த 2 கிரகங்கள், ஒன்று சனியுடன் ராகு சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும், இல்லைனா சனியுடன் கேது சேர்ந்திருப்பார். இந்த 2 விதிகளில் ஏதாவது ஒன்று ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையினுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ராகு கேதுக்கு தான் இருக்குது. அந்த ஜாதகமே இந்த ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற கிரகங்கள் யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இந்த சனியுடன் ராகு கேது சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பிற்கு அதை மீறி செயல்பட அந்த மற்ற கிரகங்களுடைய யோகங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை செய்யாது. அப்போ இந்த ஜாதக அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அவருக்கும் அந்த ஜாதகம் ராகு கேதுவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்த ஜாதக அமைப்பாக, இந்த ராகு கேது எந்த ராசியில் நின்றாலும் அதனுடைய டிகிரியை பார்க்கணும். இந்த டிகிரி வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு 30 டிகிரி இருக்குது. இந்த முதல் 2 டிகிரி ராகு கேது நின்றாலும் அல்லது கடைசி 2 டிகிரி, இந்த 28லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்குது. அப்படின்னா அந்த கடைசி விளிம்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த விளிம்பு என்பது ஒரு ராசி கட்டத்திற்கும் அடுத்த ராசி கட்டத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான ஒரு டிகிரி. இந்த டிகிரி வந்து ஒரு 2 டிகிரியில் இருக்குது. ஒன்று ஒரு ராசி கட்டத்தினுடைய முதல் 2 டிகிரிக்குள்ளே இருக்கலாம் இந்த ராகு கேது நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள், இல்லை கடைசி 2 டிகிரி. இப்படி ஒரு விளிம்பில் ஒரு ராசி கட்டத்தில் ராகு கேது நின்றால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் திடீர் சம்பவங்கள், திடீரென்று அவமானப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நடக்கணும்னு நினச்சிருக்க மாட்டார். தீராத வியாதி பிரச்சனை அந்த குடும்பத்தை தந்துடும். மருந்து மாத்திரைகளால் அந்த வியாதி பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியாது. இதற்கு மருத்துவமே இல்லை என்ற முறையில் யாருக்காவது ரொம்ப தீராத வியாதி பிரச்சனையை தரும், கடன் பிரச்சனையை தரும். அப்போ இந்த ராகு கேது நிற்கக்கூடிய டிகிரியும் சில நேரத்தில் அந்த ஜாதகத்தையே முழுமையான கட்டுக்குள் வைக்கும். எப்படி ஒரு பாம்பு அப்படியே நெளிந்து புரண்டு அப்படியே போகுதோ அதே மாதிரி ஜாதகம் திடீர்னு அப்படியே புரட்டி போட்டுடும், தலைகீழாக புரட்டி போட்டுடும். இப்படி கூட நம்மளுடைய வாழ்க்கையில் புரண்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கான்ற மாதிரி இருக்கும். ராகு ஒரு ஜாதகத்தில் விளிம்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே போல் தான் கேதுவும் அதே டிகிரியில் தான் இருப்பார் 7வது கட்டத்தில். அது முதல் 2 டிகிரியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ராசியினுடைய கடைசி 2 டிகிரியில் இருக்கலாம், 28லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜாதகமே ஒரு பரமபத விளையாட்டு ஏணி மாதிரி தான் இருக்கும். திடீர்னு அவங்கள தூக்கி விடும், திடீர்னு இறக்கி விட்டுடும். அவங்களால ஒரு நிலையான ஒரு இடத்தை அவங்களால அடைய முடியாது.
அடைஞ்சிட்டோம், நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டோம், அப்பாடா அப்படின்னு நினைக்க முடியாது. திடீர்னு ஒரு பாம்பு கடித்து கீழே இறக்கி விட்டுற மாதிரி வாழ்க்கையினுடைய கீழ் அடிக்கு வந்துடுவாங்க. முதலேருந்து நம்ம தொடர்ந்து செய்யணுமா, தொடங்கணும், இனிமே தான் தொடங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். வெற்றி கோட்டை அவங்களால நெருங்க முடியாது. அப்போ இந்த ராகு கேதுவினுடைய டிகிரியும் முக்கியமான அந்த ஜாதகத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த ஜாதக அமைப்புகள் யாருக்கு இருந்தாலும் இந்த கர்மாவை அணிவிக்க பிறந்த ஒரு ஜாதகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஜாதகமே முழுமையான அந்த ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஜாதக அமைப்பு. இந்த வகுப்பின் மூலமாக இந்த ராகு கேதுவினுடைய இயக்கத்தில் தான் ஒரு ஜாதகம் இருக்கான்றதை எப்படியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும்ன்றதான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.